விஜயகாந்த் பிடிக்குமா விஜய் பிடிக்குமா? விஜயகாந்த் தான். ஏன் விஜயகாந்த் தான் பிடிக்கும்ல? ஏன்னா நம்ம தளபதி மாநாடுல கூட நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒரு வாட்டி யூடியூப்ல கூட போட்டாங்க, அதை நேரடியாக போட்டாங்க. நம்ம ஒரு தளபதி ஒரு ஃபேன் போய் மாலை போலான்னு போனாங்க, ஆசையா போனாங்க. ஆனா அப்ப என்ன பண்ணாங்க, விஜய் அவங்க காட்ஸா தூக்கி அடிச்சிட்டாங்க. அவரை கம்பிலே போய் இடிச்சிட்டாரு. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம விஜயகாந்த் அடி பண்றாரா? ஒரு வாட்டி கூட அந்த எல்லாரும் ஜனங்க வரும்போது ஒருத்தர் கட்டி பிடிக்க வந்த போது கூட அந்த பாடி கார்ட்ஸா தள்ளி விட்டாங்க. ஆனா விஜயகாந்த் அவரை தள்ளி விட்டு அவரை கூப்பிட்டு என்னப்பா அப்படிலாம் ஜாலியா பேசினாரு. அதுக்கு நம்ம விஜய் நேரடியா பார்க்க முடியுதா? எப்படி தருத்தி விடுறாங்க. அவர் வீட்டுக்கு போனா கூட தருத்தி விடுறாங்க. நம்ம இப்ப விஜயகாந்த் போய் பார்த்தோம்னா நேரடியா உள்ள போய் வரியா அவங்க மனைவி எல்லாம் ஜாலியா இவங்க கூட பேசிருக்காங்க, அவங்க பசங்க எல்லாம் எங்க கூட பேசிருக்காங்க, நல்லா ஜாலியா இருக்கும். ஆனா அங்க விஜய் எப்படி பண்றாரா? ஆனா அதுக்கு இவர் சாப்பாடு போடுறாரு, நமக்கு நிறைய உதவி பண்றாரு. உதவின்னு கேட்டா இல்லன்னு சொல்ல மாட்டாரு. எம்ஜிஆர் எப்படி பண்ணுவாரு? உதவின்னு கேட்டா கட்டி எதுவுமே சொல்லாம உதவி பண்றேன்னு. அதே மாதிரிதான் விஜயகாந்தும். உதவின்னு ஒருத்தர் வந்து கேட்டாருதான் அவருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. அதுக்கு ஆனா விஜய் யாருமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. விஜயகாந்த் மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. மணல்மேட்டில் வாழும், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கும்பகோணம் அனைத்து விஜய் ரசிகருக்கு வாழும். நான் சொல்லக்கூடியது என்னன்னா, தமிழகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்குமே சரி, அடிப்படை உறுப்பினருக்கு வந்து ஒரு நகர செயலாளராக வந்து 2004 2005 வந்து ஏக்கம் ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. நாங்க போலீஸ் அடி வாங்கி எல்லாமே பண்ணி மயிலாடுதுறை சேர்ந்த வந்து குட்டி கோபி மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு முத நாங்க எழுதப்பட்டது வந்து எங்க செவ்வரி விளம்பரத்துல வந்து மணல்மேட்டில் நாங்க பகுதியில வந்து நாங்க எழுதப்பட்டது. அவ்வளவுலாம் நாங்க கஷ்டப்பட்டு அந்த கட்சியை வளர்த்து இந்த போலீஸ் அடி எல்லாம் வாங்கி இன்னைக்கு வந்து மணல்மேடு பகுதியில வந்து பாமகவுல உள்ள ஒரு நபருக்கு வந்து நகர செயலாளர் கொடுத்திருக்கீங்க. அது எந்த வயதுல நியாயம்? அது இதுதான் உங்க சமூகமா? இதுதான் நீதியா? நீங்க வந்து அண்ணன்னு கேப்டனை வந்து சொல்றதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. உங்க கட்சியில ஒருபொழுதுமே அந்த தகுதியே கிடையாது. அவங்க வந்து பசின்னு வந்துச்சுன்னா அண்ணன் கேப்டன் வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடியவங்க, ட்ரெஸ் இல்லை அப்படின்னு வந்தா ட்ரெஸ் கொடுக்கக்கூடியவங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பிஎன்டபிள்யூ கார்ல போவீங்க, இதோ அப்படியே காட்டுவீங்க கையை, அவ்வளவுதான், அதோட போயிடுவீங்க. எத்தனையோ பேரு மணல்மேட்ல உள்ள குமுறல் இது வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. தமிழகத்துல எத்தனையோ பேருக்கு வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அநீதி தான் நினைச்சிருக்கீங்க. மக்கள் இயக்கத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்க. அடிப்படை தொண்டன்ல இருந்து வந்தவனுக்கு வந்து பொறுப்பு கொடுத்தீங்கன்னா அது மரியாதையா இருக்கும், நல்லாவும் இருக்கும். யாரு பணம் கொடுக்குறானோ அவனுக்கு நீங்க பொறுப்பை போட்டுற வேண்டியது. தமிழ்நாடு ஃபுல்லாவே இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பொழுதுமே உங்களோட இது வெல்லாது. இப்ப அவர் தேவைப்படுறாரு எங்க கேப்டன். இதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப வருஷம் என் தலைவர் உடம்பு சரியில்லாம அப்ப கூட அவர் எட்டி பார்க்கல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தாரு. என் தலைவர் விஜய் விருதுகளை போட்டிட்டாரு, அவர் ஆதரவு சப்போர்ட் பண்ணிருக்கலாம், இந்த சண்முக பண்ண வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து அவர் ஓட்டுக்காக எங்க கேப்டனை பேசுறது நல்லா இல்ல. கேப்டனை வச்சு அவர் ஆதாயம் தேட பாக்குறாரு. மனசு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சார். இத்தனை வருஷமா இல்ல அக்கறை கேப்டன் இப்படி இன்னைக்கு ஏன் இப்படி வந்து எங்களுக்கு வேதனையா இருக்கு. நாடகம் இத்தனை வருஷம் ஒரு மாநாடு நடத்திட்டு போது எங்க அண்ணன்ங்கிறப்போ இதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் இல்லையா? இதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் பார்க்கலையா? அவரு செத்தவனே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இப்பதான் தெரிஞ்ச எங்க தலைவனை ரொம்ப ரொம்ப அராஜகமா இருக்கு. கேப்டன் எங்க அண்ணன் கேப்டன் இதுக்கு முன்னாடி கேப்டன் அவர் தெரியவே இல்லை. அண்ணனை ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சண்முக பாண்டியனுக்கு. நீங்க ஆரம்பிச்சது வந்து நான் தமிழர் கட்சியில வந்து கொடியை வந்து சென்டர்ல விட்டீங்க. ஆம்ஸ்டாங்க இறந்தாரு, ஏனே உள்ளார விட்டீங்க. 100% தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படின்னா அண்ணன் விஜயகாந்த் வந்து அந்த மாதிரி எல்லாம் பார்க்கலங்க. ஒரு நல்ல மனிதர், தங்கமான மனிதர். பவுனி என்ன பண்ணுன்னா சாக்கடையில இருக்கும் அந்த மாரி. அவரு கருப்பு, அவரு மனசு ரொம்ப வெள்ளை. பசின்னு வரவங்களுக்கு பசி, ட்ரெஸ், சாப்பாடு, உனக்கு என்ன வேலை தெரியும் அந்த வேலை பாரு. இந்த மாதிரி மனுஷன் நீ வந்து பொலேரா காரு கோவாவில் வந்து நீ கீர்த்தி சுரேஷ் கூட இருப்ப. அவங்க மேரேஜுக்கு போவ, பின்னாடி வந்து யாரு வருவா? திருசா வரும். அப்படிலாம் நீ வாழ்ந்துட்டு போற. உனக்காக எத்தனையோ போராளி வந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இன்னைக்கு ஃபேமிலியே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறதுல நான் ஒரு ஆள். சரி சார், இப்போ தன்னைத்தானே ஒரு எம்ஜிஆர்ன்றாரு, அடுத்த விஜயகாந்த் நான் தான்றாரு, அது எந்த அளவுக்கு சாத்தியமானது? அது வந்து கீர்த்தி சுரேஷையும் திருசாவையும் தாங்க கேட்கணும். என்ன கேட்டீங்கன்னா எப்படிங்க அது அவங்களதான் கேட்கணும். ஒன்னா சுவிட்சர்லாந்து போயிடுறது, இல்லைன்னா தாய்லாந்து போயிடுறது. தாழ்த்தப்பட்ட சமூகத்துல நாங்க எங்க போறது? எங்கேயுமே போக முடியாது. ஒரு பொருளாதார ரீதியா வந்து எங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. நாங்க மிகப்பெரிய அளவுல உடக்கப்பட்டு தான் இருக்கோம். உங்களை இல்லாம வந்து நீங்க சொன்னீங்கல்ல, நியாயமா சொன்னீங்க, மதுரை மீட்டிங்ல சொன்னீங்க, எங்க அண்ணன் சொன்னீங்க. நீங்க ஏன் இங்க வரல? நீங்க வர வேண்டியதானே, உங்க அண்ணன் தானே, உங்க அண்ணன் பிறந்த நாள் நீங்க வர வேண்டியதானையா? நீ எங்கேயா போன? வர வேண்டியதானையா? வா, வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ, நீ நல்லா இருப்ப. ஒரு மேடையில நீங்க வந்து சொல்றீங்க உங்க அண்ணன் சொல்றீங்க, ரைட்டு, ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அடிப்படை உறுப்பினர்ல இருந்து உங்க கட்சியை நாங்க அந்த அளவுக்கு வளர்த்தோம். மணல்மேடுல வந்து நாங்க மட்டும்தான். மயிலாடுதுறையில வந்து குட்டி கோபி இன்னைக்கு மாவட்ட செயலரா இருக்காருன்னா நாங்க மட்டும்தான்.
அதுக்காக எத்தனையோ வழக்கு நாங்க போலீஸ்ல வந்து வாங்கியிருக்கோம். ஒரு பொழுதும் உங்களோட ஆட்டோ இன்னுமே செல்லாது. நீங்க BMW காரு, சொகுசு வாழ்க்கை, அதுலதான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே தவிர அடிப்படை உறுப்பினர் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இது வரைக்கும் வந்து நீங்க வந்து குட்டிக்கோப்பி மாவட்ட செயலாளர் எத்தனை மாவட்டத்துல வந்து எத்தனை ஒன்றியத்தை போட்டு நகரத்தை போட்டிருக்கீங்க, ஒரு பொழுதுமே கிடையாது. சரி, நீ அண்ணன் சொல்றீ இல்லையா, மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்களே, உங்களை நான் பார்த்து ஒரே கேள்வி, விஜயகாந்த் வந்து நீங்க அண்ணன் சொல்றீங்க, நீங்க ஏன் வரல? நீ ஒரு நல்ல மனிதரா? ஒரு பொழுதும் கிடையாது. போர்வ போத்தின புலி நேரம் வரும்போது நீ பாயிர, அது ஒரு பொழுதும் தமிழகத்துல வெல்லாது. இன்னுமே நீங்க ஏமாத்தக்கூடியதெல்லாம் ஏமாத்த முடியாது. எல்லாரும் விழிப்புணர்வா இருக்காங்க. மிக விரைவிலேயே அதோட பணியை நாங்க செய்வோம்.